100 டேஸ் ஆன்சர் ரைட்டிங் சேலஞ்ச் சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸினுடைய ஒரு ஃப்ரீ இனிஷியேட்டிவ். இந்த ஆன்சர் ரைட்டிங் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா நான் கடந்த 3 வருஷமாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடந்த 1 வருஷமாக நான் சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ் பிளாட்ஃபார்மில் இந்த ஆன்சர் ரைட்டிங் ப்ரோக்ராம் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் 2015 நான் யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸுக்கு நான் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வாட்டியும் நான் கவனிக்கிற விஷயம் என்னென்னா, இந்த ஆன்சர் ரைட்டிங் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் அப்படின்னு வந்துட்டாலே எல்லாருக்கும் ஒரு தயக்கமும் எல்லாருக்கும் ஒரு சேலஞ்சும் வந்துடுது. நிறையா பணம் கட்டி கோச்சிங் அகாடமி போகிறீங்க, ஒரு 2 வருஷம் பிசிஎம் கோர்ஸ் படிக்கிறீங்க, அதுக்கப்புறமா கூட ஒரு பென் எடுத்து ஆன்சர் எழுதணும் அப்படின்னு வந்தாலே ஒரு பயம் வந்துடுது. ஸோ இதை நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணணும், ஜென்யூனாக இந்த ப்ராப்ளமை அட்ரஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் நானும் என்னுடைய டீமுமே பர்சனலாக எஃபர்ட் எடுத்து கடந்த 3 வருஷமாகவே இந்த ஆன்சர் ரைட்டிங் இனிஷியேட்டிவ்ங்கிறத ஃப்ரீயாகவே நம்ம யூடியூப்பில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வருஷம் இந்த ஆன்சர் ரைட்டிங் ப்ரோக்ராமை எப்படி பண்ணலாம், இன்னும் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக ஆக்கலாம்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்பொழுது, இதை ஏன் நம்ம ஒரு 100 டேஸ் ஆன்சர் ரைட்டிங் சேலஞ்ச் ப்ரோக்ராமாக நம்ம மாற்றக்கூடாது அப்படின்னு நாங்கள் எல்லாமே முடிவு பண்ணினோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் தினமும் ஒரு எடிட்டோரியல் டாப்பிக்கை நான் டிஸ்கஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி ஒரு கொஷினை கொடுப்பேன். அந்த கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் சப்மிட் பண்ணுவீங்க. நான் ஒரு 12 ஹவர்ஸ் டைம் கொடுப்பேன். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்சர் சப்மிட் பண்ணணும். நான் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 3 ஆன்சர்ஸை நான் வீடியோலேயே உங்கள் முன்னாடி நான் எவாலுவேட் பண்ணி காட்டுவேன். ஒரு டாப் 20 ஆன்சர்ஸை என் டீமை வச்சு எவாலுவேட் பண்ணி உங்களுக்கு பர்சனலாக நான் சப்மிட் பண்ணுவேன். ஸோ இதெல்லாமே ஒரு எடிட்டோரியல் பேஸ்டு ஆன்சர் ரைட்டிங் இனிஷியேட்டிவாக இருந்தது. இந்த வாட்டி என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோன்னா, ஏன் நம்ம பிஒய்க்யூ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேஸ்டு ஒரு ஆன்சர் ரைட்டிங் ப்ரோக்ராமாக பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம யோசித்தோம். ஏன்னா அல்டிமேட்லி நம்ம யூபிஎஸ்சி பிஒய்க்யூஸ் தான் நம்ம ஆன்சர் எழுத பழகணும். சரி, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த பிஒய்க்யூ சீரீஸ்லன்னு பார்த்தீங்கன்னா, 100 நாள் GS1, GS2, GS3, GS4 அக்ராஸ் தி சப்ஜெக்ட்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நம்ம எடுத்து நான் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்கப்பட்டிருக்கிற டாப்பிக்கை நான் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் எழுதணும் அப்படிங்கிற ஹிண்ட்ஸை நான் வீடியோவிலே கொடுத்துருவேன். நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் எழுதி எனக்கு சப்மிட் பண்ணுவீங்க. நீங்கள் சப்மிட் பண்ண ஆன்சர்ஸில் பெஸ்ட் ஆன்சர்ஸை நான் லைவாக அடுத்த நாள் எவாலுவேட் பண்ணுவேன். ஒரு டாப் 20 பார்த்தீங்கன்னா நான் எவாலுவேட் பண்ணி என் டீமோட உங்களுக்கு நான் சப்மிட் பண்ணிவிடுவேன். ஸோ ஒரு 100 நாள் GS1, GS2, GS3, GS4 பேஸ் பண்ண பிஒய்க்யூஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு நம்ம ஆன்சரை எழுத பழகவும் போகிறோம். ஸோ இதன் மூலயமா நம்ம ஜிஎஸ் டாபிக்ஸையும் படிச்சுக்க போகிறோம். அதே சமயத்தில் ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில்ஸையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ண போகிறோம். இந்த 100 டேஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ஒரு வாரம் வார்ம் அப்புக்கு ஸ்பெண்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அது என்ன சார் வார்ம் அப்? இங்கே ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டினை பார்த்த உடனே அந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்னு நம்மளுக்கு புரியணும். இந்த கொஸ்டினுக்கு எந்த மாதிரி இன்ட்ரோடக்ஷன் எழுதணும்னு நமக்கு தெரியணும். இந்த கொஸ்டினை நம்ம எப்படி பிரேக் பண்ணணும், எத்தனை டைமென்ஷனில் பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சரி, இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கன்க்ளூஷன் போயிடலாமா, இல்லை நம்ம வே ஃபார்வர்ட் கொடுக்கணுமா? சரி, 150 வேர்ட்ஸ்னால் எப்படி நம்ம சின்னதாக எழுத, 250 வேர்ட்ஸ்னால் எப்படி நம்ம சின்னதாக எழுதணும், ஒரு பேஜில் எத்தனை லைன் எழுதணும், ஒரு லைனில் எத்தனை வார்த்தை எழுதணும், எங்கே நம்ம ஃபேக்ட்ஸ் கொண்டு வரணும், எங்கே நம்ம கொட்டேஷன்ஸ் கொண்டு வரணும், எங்கே நம்ம டயக்ராம் போடணும், இப்படிங்கிற நிறைய பேசிக்ஸ் இருக்குது இல்லையா? அதெல்லாம் அந்த முதல் வார வார்ம் அப் செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது வார்ம் அப் செஷன் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. அங்கேயும் நான் உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பேன். அந்த அசைன்மெண்ட்ஸை நீங்கள் எழுதி சப்மிட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் எப்படி கொஸ்டினை புரிஞ்சிக்க, இன்ட்ரோடக்ஷனை புரிஞ்சிக்க, கன்க்ளூஷனை புரிஞ்சிக்க, எப்படி ஃப்ரேம் ஒர்க் போட அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடச்சிருச்சுன்னா நம்ம கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர்ஸ் எழுத போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வீக் பார்த்திங்கன்னா ஒரு வார்ம் அப் செஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆன்சர் ரைட்டிங், பிஒய்க்யூ பேஸ்ட் ஆன்சர் ரைட்டிங் ஒரு 100 டேஸ் சேலஞ்ச் கூட நம்ம போயிடலாம். இந்த இனிஷியேட்டிவை நீங்கள் எவ்வளோ யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் உங்கள் சர்க்கிளில் இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த இனிஷியேட்டிவை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் கலந்துக்கும் போது தான் ஒரு காம்படிஷன் அதிகமாக இருக்கும். அந்த காம்படிஷன் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், எனக்கும் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். நீங்கள்லாம் வேறு அகாடமிஸில் வேறு ப்ரோக்ராம் நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. இந்த இனிஷியேட்டிவ் ஒரு நாளைக்கு ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். இந்த 30 மினிட்ஸில் நீங்கள் டாப்பிக்கும் படிச்சுப்பீங்க, அதே சமயத்தில் நீங்கள் ஆன்சர் எழுதி நீங்கள் சப்மிட்டும் பண்ணுவீங்க. கண்டிப்பாக ஒரு 100 நாள் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கும். எங்கள் டெலிகிராம் சேனலுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் நிறைய நான் அப்டேட்ஸ் கொடுக்க போகிறேன். இந்த ஆன்சர் ரைட்டிங் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா 15th ஜூலைலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். 15th ஜூலை வீடியோவில் நான் இன்னும் நிறைய டீட்டெயில்டாக மொடாலிட்டிஸ் என்னென்ன ஷெடியூலுங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வார்ம் அப் செஷன், அதுக்கப்புறமா அந்த 100 டேஸ் ஆன்சர் ரைட்டிங் சேலஞ்சுங்கிறது நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பெய்ட் ப்ரோக்ராமும் ஃப்ரீ ப்ரோக்ராமும்
சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸில் நாங்கள் எல்லா ப்ரோக்ராமுக்குமே மேக்ஸிமம் எஃபர்ட்டை நம்ம என்ஷூர் பண்ணுவோம். எங்களுடைய ஃபுல்லஸ்ட் குவாலிட்டியை நாங்கள் கொடுப்போம். அதே மாதிரி உங்களுடைய ஃபுல்லஸ்ட் கான்ட்ரிபியூஷனும் கொடுங்க. கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இனிஷியேட்டிவாக இருக்கும். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குணாமதி வாணன்.